நம்ம இயற்கையாகவே வீட்டில் எப்படி மை செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். கண்ணில் வைக்கிற காஜல் எப்படி செய்யறதுன்னு. இதில் எந்த கெமிக்கலும் இல்லாமல் கண்ணுக்கு குளிர்ச்சியாக பாருங்கள். இதில் நான் விளக்கெண்ணெய் போட்டிருக்கேன். ஒரு இது ஃபுல்லாக ஒரு அகிலில் விளக்கெண்ணெய் போட்டிருக்கேன். இன்னொரு இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லெண்ணெய் போடுறேன். ஸோ ஒரு இதில் விளக்கெண்ணெயும் ஒரு இதில் நல்லெண்ணெயும் போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம பற்ற வைக்க போகிறோம். இந்த மாதிரி அழகாக பற்ற வச்சுக்கோங்க. 2 அகல்லையும். ஒன்றில் நம்ம விளக்கெண்ணெய் வெற்றி வேறும், இன்னொன்றில் நம்ம நல்லெண்ணெயும் வெற்றி வேறும் வச்சுருக்கோம். இந்த மாதிரி அழகாக இதை பற்ற வச்சுட்டு அது மேலே நீங்கள் இந்த மாதிரி ஒரு தட்டை கவர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு பாதாம் எடுத்துக்கோங்க. இதில் லைட்டாக நீங்கள் விளக்கெண்ணெய் இல்லை நெய் ஏதாச்சும் அப்ளை பண்ணிக்கிட்டு ஸோ பாதாமியும் இந்த மாதிரி நல்லா பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சப்புறம் இந்த மாதிரி அழகாக பொடி பண்ணிக்கோங்க. நம்ம விளக்கில் வச்சோம் இல்லையா, அந்த துகள் பார்த்திங்களா எப்படி இருக்குது. இதை நான் இப்போ இந்த கிண்ணத்தில் மாற்றிக்க போகிறேன். இந்த பாதாம் பருப்போட கறியும் இந்த விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் கறியும் ஒன்றா நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலேருந்து நான் கொஞ்சம் ஐப்ரோஸ்க்கு வைக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த பவுட்ரு. இது நம்ம ஐப்ரோஸ்க்காக செட் பண்ணலாம். உங்களுக்கு நான் மேக்கப் போடுறப்போ இதை காட்டுறேன். ஸோ இப்போ மிக்ஸ் ஆன இதில் இதே மாதிரி ஒரே ஒரு ட்ராப்ஸு விளக்கெண்ணெய் இதில் விட்டுக்கோங்க. போதும். இதை இப்போது நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தேன் மிளகு கொஞ்சமாக எடுத்துக்கணும். ஏன்னா இது வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் இந்த தேன் மிளகு எடுத்துக்கோங்க. இது டபுள் பாய் பண்ணல, குட்டி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் சிம்மில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாலே இது நல்லா உங்களுக்கு உருகிட்டியா அதில் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருகிடும். இப்போ இதே எடுத்து நம்ம இந்த மை ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நேச்சுரல் மை அழகாக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதை நான் உங்களுக்கு என் கண்ணிலையே வச்சு காட்டுறேன். நாம் ரெடி பண்ண இந்த இயற்கையான மையை நான் இப்போது என் கண்ணில் வச்சு காட்டுறேன். பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த மை தான் நான் கண்ணில் எழுதியிருக்கேன். ஸோ வீட்லேயே இவ்வளோ நேச்சுரலான மை அந்த காலத்தில் இப்படி தான் நம்ம ரெடி பண்ணி வச்சது. இப்போ தான் நமக்கு மை எல்லாமே ரெடிமேடாக கிடைக்குது. ஸோ இதில் எந்த மிக்சிங்கும் கிடையாது. விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், பாதாம், தேன் மிளகு, அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக அது கண்ணில் எழுதுவும் அழகாக இருக்குது. இது குழந்தைங்களுக்கும் நீங்கள் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்குன்னு நான் கெமிக்கல் கெட்டதுன்னு சொல்ல வரவில்லை. கெமிக்கல் தேவையான இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் மற்றபடி நேச்சுரலே ரொம்ப அழகானது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அழகான கண்மையை. தேங்க்யூ.